ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வெயில் நேரத்தில் ஒரு சில்லுன்னு நல்லா ஒரு குச்சி ஐஸ், கேரட்டை வச்சு கேரட் குச்சி ஐஸ், அதை குல்ஃபி ஐஸ்னு சொல்லலாம். ஆனால் கேரட் குச்சி ஐஸ் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நம்ம கடையில் கூட அந்த மாதிரி இருக்குமாங்கிறது தெரியாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நான் அதை சேர்த்து அதை பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்ம கேரட் குச்சி ஐஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 பருப்பு எடுத்து நம்ம அதில் அரை சேர்த்துக்க போகிறோம். இது நான் பால் பவுட்ரு வச்சு செய்யலான்ட்டு இருக்கேன். அதே மாதிரி 2 கேரட்டு, இதையும் நம்ம எப்படி செய்யலாங்கிறத துருவிட்டு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுகர் வச்சுருக்கேன். பட்டர் 1 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். நான் மற்றபடி தண்ணி சேர்த்து இந்த பாலை நம்ம மிக்ஸ் பண்ணணும். தண்ணியில் கலந்து இந்த பால் பவுடரை மிக்ஸ் பண்ணணும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த 2 கேரட்டை முதல்ல துருவிக்கிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கேரட்டு துருவியாச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் பட்டர் சேர்த்து இதை வதக்கிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பால் பவுடரை தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் பால் பவுடரு, நம்ம காபி இதுக்கெல்லாம் போடுறோம்ல அந்த பால் பவுடர் 200 கிராம் இதோட அளவு. இதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதுல நம்ம இதோட 200 கிராம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இதை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். 200 கிராம். இதை கட்டி இல்லாமல் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பால் கலந்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து இந்த கேரட்டை வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அந்த பட்டரை இதில் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். அது டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த பட்டர் கேரட் சேர்றது. இந்த கேரட்டை இதுல சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போகணும். நல்லா வதக்கலாம். வதங்கட்டும். கேரட் வதங்க அந்த பட்டர் வாசனை நல்லா வரும். இப்போ இது நமக்கு வதங்கிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு கேரட்டை ஆறிடுச்சு. இது ஆற வச்சுட்டு தான் அடிக்கணும். இதில் நம்ம 1 கரண்டி அளவுக்கு உள்ள கேரட்டு வதக்கின துருவலை எடுத்து இதில் வச்சுக்கலாம். மீதியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். அதுல ஒரு 10 பாதாம் பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். 10 பருப்பு சேர்த்துக்கலாம். இப்ப அதோட இந்த கேரட் துருவலை அதுல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த பாதாம் பருப்பு 10 பருப்பு இந்த கேரட்டையும் நம்ம மிக்சியில போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். கொஞ்சமா தண்ணி ஒரு 50 மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல 1/2 டம்ளர் 50 மில்லி. ஏற்கனவே நம்ம 1 டம்ளர் பவுடரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ 50 மில்லி அதை தண்ணி இந்த கேரட்ல சேர்க்கிறோம். இந்த மிக்சியில நைஸ் அடிச்சுட்டு இப்போ நம்ம கேரட்டு அடிச்சுட்டு வந்தாச்சு. பாதாம் பருப்பும் கேரட்டு. இதை வடிகட்ட வேணாம், அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாலோட நம்ம இந்த கேரட்டு பாதாம சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதோட ஒரு 4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சக்கரை போட்டோம்னா கொஞ்சம் தண்ணியாக வரும்.
நம்ம வச்சு கிளறுற போது சரியாயிடும். இப்போ இந்த பாலை இதில் ஊற்றி கிளறலாம். அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இந்த கேரட்டோட சேர்ந்து, இந்த பட்டரோட சேர்ந்து, இந்த நட்ஸோட சேர்ந்து எல்லாமே ஒரு இந்த பால் பவுடரோட நம்ம அவ்வளோ டேஸ்ட்டாக அது இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். நல்லா ஹெல்த்தியானது தான். அந்த வெயில் நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கலந்து கொடுக்கலாம். கொதிக்கட்டும். இப்போ நல்லா பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது நல்ல இதுவே போதும். இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் திக்னஸ், சீக்கிரமே நமக்கு குயிக்காக நமக்கு இதாகும். கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு நான் இதில் வச்சிருந்தது பச்சரிசி மாவு. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லலை. இதில் பச்சரிசி மாவு இருக்கு. இதில் வந்து அந்த ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவை இதில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாவை எடுத்து இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ், சும்மா ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி இருந்தால் போதும். சுற்றி வர்ற அந்த நுரையெல்லாம் அதுக்குள்ள தள்ளி விடலாம். அந்த வாசனை வந்து பார்த்தாலே அப்படியே கமக்குது. இந்த பால் பவுடரில் போட்டு, பால் பவுடர் உங்கள்கிட்ட இல்லைன்னா கடையிலே விற்கிது. 10 ரூபா பாக்கெட்டு, 5 ரூபா பாக்கெட், அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பிராண்ட்லேயும் விற்கிது. நீங்கள் அது இல்லைன்னாக்கா நம்ம பசும் பால்லையோ பாக்கெட் பால்லையோ நம்ம அதை செய்யலாம். இதே அளவுக்கு எடுத்து நம்ம செய்யலாம். இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அது கொஞ்சம் தனியாக இருக்கும். அதுதான் வித்தியாசம் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவோட ஒரு பச்சரிசி மாவு கூட ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கறது பச்சரிசி மாவு. நல்லா சாப்பிடும்போது அந்த சொரசொரப்பு தன்மையோட, அந்த வழுவழுப்பு தன்மையோட சேர்ந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கலந்து வச்சிருக்கிற இந்த 1 ஸ்பூன் பச்சரிசி மாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கட்டிப்படாமல் டக்குன்னு கிளறணும். நல்லா கொதிக்குது. கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. 2 நிமிஷம் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே எல்லாம் அது பண்ண வேண்டாம். பாருங்க, பபுள்ஸ் வந்து இந்த மாதிரி வரணும். இந்த பபுள்ஸ் வரணும். இந்த மாதிரி வரணும். சும்மா கலக்கலான்னு கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியாக பபுள்ஸ் வரணும். இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்து வச்சு அந்த வதக்கின கேரட் துருவலை அதோட சேர்த்துக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, விடவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்கள் தான் இருக்கிறத வச்சு நம்ம அழகாக சேர்த்துக்கலாம். போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சாச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் கிளாஸில் ஊற்றலாம், டம்ளர். வாங்க, இப்போ நமக்கு இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஆறினோடனே இந்த பதத்துக்கு வந்துருச்சு, இந்த கெட்டிக்கு. இப்போ நம்ம இதை வந்து இந்த கிளாஸில் ஊற்றலாம். நான் வச்சுருக்கிறது கொஞ்சம் பெரிய கிளாஸாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எல்லா கிளாஸ்லையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 3 கிளாஸில் ஊற்றிருக்கிறேன். 3/4 கிளாஸ் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஏன்னா கிளாஸ் பெருசு இது வந்து. அதனால என்கிட்ட சின்ன கிளாஸாக இல்லாதனால பெரிய கிளாஸில் ஊற்றிருக்கிறதுனால 3/4 கிளாஸ் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த இதை வந்து கவர் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கவர் போட்டு மூடி வச்சாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு ஹோல் போட்டு நம்ம இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு நம்ம சொருகலாம். இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம ஹோல் போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டிக்கை அதில் சொருகி வைக்கலாம். அப்படி சொருகி வச்சிடலாம். சொருகி வச்சிடலாம். இப்போ இதை கொண்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்கலாம். இப்போ நம்ம வச்சோம்னா அப்படி எப்படியும் ஒரு 9 மணி நேரமாவது இருக்கணும் ஃப்ரீசரில்.
9 மணி நேரம் சென்று நம்ம பார்க்கலாம். இதை கொண்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். வாங்க, இப்போ நம்ம ஃப்ரீசரில் இந்த மாதிரி வச்சாச்சு. இது நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். 8 மணி 9 மணி நேரம் அதுக்கு தேவைப்படும். நல்லா 9 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஓகே, வாங்க, இப்போ நம்ம வந்து ஃப்ரீசர்ல இருந்து நம்ம வந்து ஐஸை எடுத்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம், அதை எடுத்துடலாம். இப்போ இந்த ரப்பர் பேண்டை எடுத்தாச்சு. சூப்பர், நல்லா ஐஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கு. இதை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக வெளியில் ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா அது அந்த கூலிங் மாறி நமக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் வச்சு அப்படி எடுத்தோம்னா டக்குன்னு எடுக்க வரும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியில் வச்சு எடுப்போம். இப்போ இந்த ஐஸை எடுத்து இப்படி வைக்கலாம். இந்த தண்ணிக்குள்ளே சும்மா லைட்டாக கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். நமக்கு எடுத்து பார்த்தாலே தெரியும். இப்படி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். 1 நிமிஷம்தான், அதுக்குள்ளே நமக்கு நல்லா எடுத்துருச்சு. இப்போ இதை இப்படி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை எடுத்து அவ்வளோதான். பாருங்க, சூப்பராக வருது. அவ்வளோதான். சூப்பராக இருக்குது பாருங்க. ஐஸு, குச்சி ஐஸு நல்லா நீட்டாக வந்துருச்சு. இப்போ அதை நம்ம வந்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த கேரட்டை வச்சு அழகாக நம்ம இந்த ஐஸ்கிரீம் செஞ்சாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.